என்னடா இது சோலோ மேட்ச்ல வந்து ரிவேல் பாயிண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க. காய்ஸ் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த OP51க்கான அட்வான்ஸரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஏத்தி பார்த்தா இந்த ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்குவாட் மேட்ச்ல எல்லாம் ரிவேல் பாயிண்ட் இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோலோ மேட்ச்லயே கொடுத்து வச்சிருக்காங்க. என்னடா சொல்ற, அப்ப செத்துட்டோம்னா நம்ம திரும்பி இறங்கி இதுல ரிவைவ் பண்ணிட்டு திரும்பி வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதை வந்து ஒன்ஸ் இதை வந்து ஃபுல்லா நீங்க வந்து ரிவைவ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சான்ஸ்னா நீங்க நார்மலா எப்படி வந்து ஒரு சோலோ மேட்ச் போனீங்கன்னா ஒரு வாட்டி செத்துட்டு வருவீங்க. அதே நீங்க இந்த ரிவைவல் பாயிண்ட் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எத்தனை ரிவைவல் பாயிண்ட் எத்தனை வேணாலும் பிடிக்கலாம். எத்தனை ரிவைவல் பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கீங்களோ அத்தனை ஹார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி செத்துட்டு வரலாம். ஸோ சோலோ பிளேயர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதுவும் இருக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனால ஸோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ரிவைவ் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த ரிவைவல் பாயிண்ட் ஒவ்வொரு வாட்டியும் 8 நிமிஷத்துக்கு, இப்போ ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா 8 நிமிஷம் அடுத்து வந்து திரும்பி எக்ஸ்ட்ரா ரிவைவல் சான்ஸ் வரும். அதனால நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரிவைவ் மீன்ஸ் நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான அப்டேட்டாக நம்ம அட்வான்ஸில் இருக்குது. நம்ம சர்வரில் அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.